சர்ச்சில வளர்த்த செடியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்குதான் இங்க டெய்லி தண்ணி ஊத்துறாங்க சர்ச்சுல. என்னென்ன செடி காய்ச்சிருக்காங்க இதெல்லாம்? இது ஹைபிஸ்கஸ் செடி, இது நெல்லிக்காய் செடி, இது ஊட்டி ஆப்பிள் செடி, இது கோவா செடி. அக்கா செடிங்களை பராமரிக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊத்தணும் போலயே. ஆமா ஆமா, தண்ணிய ஊத்தணும். இதுக்கு தண்ணிய ஊத்துறதுக்கு தான் நான் ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். யாருக்கு அவரு? அதான் டான்ஸ் பாய்ஸ் அசோ. அவங்கிட்டயா சொன்னீங்க? தண்ணி ஊத்த சொன்னீங்களா? அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ? ஒரு வேலை செய்யாம ஜம்முன்னு பாத்துங்க, சுகமா இருக்கு. நாளடே மைமக்கா உன்ன செடிங்களுக்கு தண்ணி தானே சொல்லிச்சு. சரி, செடிங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நானே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம இருந்தேன். என்கிட்ட வந்து செடிக்கு தண்ணி ஊத்தணும், சாம்பார் ஊத்தணும்ன்ற குத்த வேலை சரியா செய்யணும்டா. இவனாட ஒருத்தன் சாப்பிட்ட மாதிரி பேசாம ஒரே மாதிரி பேசினுக்கிறான். பட மனுஷனோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேங்கியா? யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ எதுக்கோ வந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதுக்கும் பயந்து விடாதே. ஜெசிகா, நான் கர்வா பூச்சிக்கே பயப்படுமே. நீ யாக்கோபின் சிறு பூச்சியே சொல்றியே. அந்த யாக்கோபின் சிறு பூச்சினா எப்படி இருக்கும்? எனக்கும் தெரியல, எனக்கு கேட்கலாமா? யாக்கோபின் சிறு பூச்சி உனக்கு தெரியுமா? எனக்கு நாக்கு பூச்சி தான் தெரியும், யாக்கோபின் சிறு பூச்சி தெரியாது. யாக்கோபின் சிறு பூச்சியே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாடு பாடிட்டு இருக்கீங்களா? அக்கா அக்கா, அவதாக்க ஏதோ பூச்சி பூச்சின்னு பாடினுக்குறா. நீ என்ன சொல்லுக்கா? யாக்கோபின் சிறு பூச்சினா எப்படி இருக்கும்க்கா? யாக்கோபின் சிறு பூச்சியா? அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? பூச்சி பார்த்து சொல்லுங்க. பூச்சி பத்தி சொல்லுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சின்னா எடுத்துக்காட்டுக்காக ஆண்டவர் சொன்ன. நீங்க என்ன கருப்பாம்பூச்சி நாக்கு பூச்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் நாக்கு பூச்சி தாங்க சொன்னேன். அஸ்வின் பையன் எங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு தெரியலையே. இது ஒரு செடி நல்லா இருக்கு, ஒரு செடி காஞ்சு போயிருக்கு. தசோ பையன் சரி செடிக்கு தண்ணி ஊத்தலனால நல்லா காஞ்சு போயிருக்கு. அவன் ஏன் தண்ணி ஊத்த போறான்? அவன் தான் எங்கேயாவது போயிட்டு விளையாடிட்டு இருப்பானே. அவன் எங்கேயாவது போயிட்டு எந்த மரத்துலயாவது போயிட்டு கிச்சிலிக்காய் அறுத்து சாப்பிட்டு இருப்பான். கிச்சிலிக்காய் செம்ம டேஸ்டே, கிச்சிலிக்காய் செம்ம டேஸ்டே. இன்னைக்கு அது நம்பிக்கை. நீங்களாவது அசோக் பையனை பாத்தீங்களா? அந்த அசோக்காயை வந்து இந்த செடியை பாருங்க. அதுக்குதான் தேடுறோம். செடிக்கு தண்ணியா ஊத்துனா செடிக்கு தனியா ஊத்த மாட்டானே. ஏதோ ஒரு ரூம்ல பாருங்க, எதுல உட்காந்து கிச்சிலிக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்க. இதோ கண்டுபிடிக்கிறேன். அக்கா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குக்கா, எந்த ரூம்ல அவன் தேடுறது? அக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 6 ரூம்ல தேடி பார்க்கலாம் அக்கா. இந்த ரூம்லயும் இல்ல. எங்கேயும் இல்ல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. அக்கா எனக்கு இந்த ரூம் திறக்க பயமா இருக்குக்கா, நீங்களே திறங்கக்கா. இதுலயும் இல்ல. ரொம்ப நேரம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவனு இல்ல, எந்த ரூம்ல இருக்கிறானே தெரியல. எங்க கூட சேர்ந்து கண்டுபிடிங்க. இந்த ரூம்ல பார்க்கலாம். இந்த ரூம்ல இல்ல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. இதுலயும் இல்ல. கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆச்சா? நான் சொன்னேன்ல, இவன் ஏதோ ஒரு மரத்துல இருந்து கிச்சிலிக்காவை அறுத்துன்னு வந்து சாப்பிட்டு இருக்கான் பாரு. மூஞ்சிய பார்த்தா சந்தேகமாக எத்தனை கிச்சிலிக்காய் சாப்பிட்ட? 5.
நான் செடிக்கு தண்ணி தானடா ஊத்த சொல்றேன். நீ செடிக்கு தண்ணி ஊத்தாதனால எவ்வளவு செடி சருமத்தா காஞ்சி போயிடுச்சு. உனக்கு சொல்ற வரை நீ செய்யணும்டா. எங்களை ஏமாத்தலாம், மேல ஏசப்பா இருக்காரு, அவர் ஏமாத்த முடியாது உன்னால. இனிமே சொல்ற வேலையை செய்யடா.